ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டு அதில் டிப்ளமோ ஐடி லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா 680 வேகன்சிஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ரீட் அவுட் மட்டும் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்ட்டு: பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி, டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஜேடிஓ, ஸ்பெஷல் ஓவர்சீர், சர்வேயர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த வாட்டி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிராஃப்ட்ஸ்மேன், ஃபீல்டு சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 போஸ்ட் வரைக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 680 வேகன்சிஸ் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டைரக்ட் பி எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் பி எலிஜிபிள் தான், கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த வாட்டி காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களோட டெடிகேஷன் லெவல் 100%, ஸோ டெடிகேஷன் லெவல் 100%, ஃபோக்கஸுமே 100% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போயே கட் ஆஃபை டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை தான் உங்களோட டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கிளியருங்களா? இன்னொன்று, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணலாமான்னா வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன் வெயிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வாட்டி என்னென்னா வெப் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப் போர்ட்டலில் சில சேஞ்சஸ் எல்லாமே பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. எப்படி அப்டேட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஒரு 1 or 2 days கேட்டு, ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே என்னென்னா சிலது பார்த்திங்கன்னா அவங்க சைடில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னென்னா வெப் போர்ட்டலில் சில ஃபீச்சர்ஸை டிசேபிள் பண்ணுறதோ சில ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க டிசேபிள்னா மேக்ஸிமம் ஒரு 7 days தான். அதுக்கு அடுத்ததுலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு 2-3 daysலேயே முடிச்சுருவாங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் வெப்சைட்டில். ஸோ சீக்கிரமாக உடனே அப்ளை பண்ணணுன்னா அவசரப்படாதீங்க. 7 days, அதுக்குன்னு ரொம்ப டிலேலாம் பண்ணாதீங்க. 7 days ப்ராப்பர். ஸோ டிஎன்பிசி ரிலேட்டட் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து தனியாக இன்னொரு வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா நமக்குமே என்னென்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுமே டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்கும்போது எங்கள் சைட்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது எப்படின்னா, பழைய டேட்டாவை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். சரிங்களா? பட் நீங்கள் கரண்ட் டேட்டா உங்களுக்கு அப்டேட்டட் வேணும்னா நீங்கள் டிஎன்பிசிக்கு தான் ஸோ மெசேஜோ இல்லை கால் பண்ணி கேட்கணும். ஸோ எப்படி சார் கால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி வெப்சைட்லேயே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள டிஎன்பிசி கிரீவன்ஸஸ் செல் அப்படின்ற மாதிரி மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மெயிலுக்குமே என்னென்னா உங்களோட குவரி என்னவோ மெயில் பண்ணி கேட்கலாம். இதை தமிழில் டைப் பண்ணாலும் ஓகே தான், இங்கிலீஷில் டைப் பண்ணி கேட்டாலுமே ஓகே தான். அவங்க சைடில் வந்து கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னொன்று, ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம எப்போவுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். எக்ஸாம்பிள் லைக் மெட்டீரியல் ரிலேட்டட் ஆகட்டும், டெஸ்ட் ரிலேட்டட் ஆகட்டும், வீடியோ கோர்ஸ் ஆகட்டும், இல்லை சப்ஜெக்டால் டவுட்ஸ் வரதாகட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக என்னென்னா அட்ரஸ் பண்ணுவோம். இப்போயே நிறைய என்கொயரிஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. அதுவுமே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்புட்ஸாக எடுத்து டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கம்யூனிட்டி குரூப்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மெட்டீரியல் ரிலேட்டட் ஃப்ரீ டெஸ்ட் ஆகட்டும் இதெல்லாமே அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் தான் அப்டேட்ஸே கொடுப்போம். கிளியர்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.